கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று எல்லாமுள்ள இயேசு அங்கிருக்கிற ஜனங்களுக்கு எச்சரிப்போடு உபதேசத்தையும் உபதேசத்துடன் கூடிய சத்தியத்தையும் ஆண்டவர் அந்நாளிலே போதித்து கொண்டு வருகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு எடுத்து போடு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைய செய்தியின் தலைப்பு எடுத்து போடு. எடுத்து போடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, எல்லாமல்ல தெய்வம் அந்நாளிலே ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ பாராமல் உன் சகோதரனுக்கு கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், அவைகளை நீ எடுத்து போட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த வார்த்தை அந்நாட்களிலே சொல்லப்பட்ட ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தியை பேசுகிற எனக்கும், இந்த செய்தியை கேட்கிற உங்கள் அனைவருக்கும், இந்த செய்தியை கேட்க போகிற யாவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எடுத்து போட வேண்டிய காரியத்தை எடுத்து போடுங்கள். கிறிஸ்தவனாய் இருப்பது பெரிதல்ல, கிறிஸ்தவர்களாய் இருப்பது பெரிதல்ல. இருக்க வேண்டியவைகளை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டியவைகளை இருக்கக்கூடாதவைகளை எல்லாவற்றையும் நாம் வைத்துக் கொண்டு அவைகளை நாம் சுமந்து கொண்டிருப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த பாரம் மிகுதியாகும் பொழுது பரலோகத்தை நாம் அடைய முடியாது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கும்படி வந்தார்கள். அவர்கள் ஜெபத்திலே ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் திட்டவட்டமாய் வெளிப்படுத்தினார். உடனடியாக அவர்களிடத்திலே ஜெபம் முடிவடைந்த பின்பு, உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமல் போனதற்கு காரணம் என்னவென்று கேட்டேன். அவர்களால் அதை சரியாய் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொன்ன சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை திட்டவட்டமாய் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஆம், இவைகளெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று. உடனடியாக நான் சொன்னேன், கருவாட தலைக்கு மேல வச்சுக்கிட்டு பூனை பின்னாடி வருதுன்னா பூனை பின்னாடி வரத்தான் செய்யும், கருவாடை தூக்கி போடு, பூனை போக வேண்டிய இடத்திற்கு போயிடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். வைக்கக்கூடாத காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறோம். தூக்கி எறியப்படக்கூடிய காரியங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். தூக்கி வீசப்படக்கூடிய காரியங்களை நாம் வைத்துக் கொண்டு சத்துருவானவன் என்னை பின்பற்றுகிறான், வியாதி என்னை பின்பற்றுகிறது, உலகம் என்னை பின்பற்றுகிறது, நான் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் விடுதலை இல்லை, விடுதலை இருக்காது, விடுதலை கிடைக்காது. காரணம், நீங்களும் நானும் எடுத்து போட வேண்டியவைகளை எடுத்து போட்டால்தான் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குவார். சில காரியத்தை தேவன் நம்மளிடத்திலிருந்து எடுத்து போடுவார். சில காரியத்தை ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் எடுத்து போடுவார். சில காரியத்தை நீங்களும் நானும் தான் எடுத்து போட வேண்டும். ஆண்டவர் சில வியாதிகளை நம்மளிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார். சில தெரிந்த அக்கிரமங்களை, பாவங்களை, தவறுதலான ஜீவியங்களை ஊழியர்கள் மூலமாய் தேவன் எடுத்து போட வைக்கிறார். ஆனால் மறைமுகமாக இல்லாவிட்டால் எடுக்க வேண்டிய சில காரியங்களை நீங்களும் நானும் தான் எடுத்து போட வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய கேள்வி என்ன தெரியுமா? நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ நன்றாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடவாமல் போகிறதுக்கு காரியம் என்ன? துன்மார்க்கன் நலமாய் இருக்கிறார், துன்மார்க்கன் நல்லா இருக்கிறாங்க, அவங்க அவ்வளவு அக்கிரமம் செஞ்சு அவ்வளவு பாவம் செய்து அவர்கள் நலமாய் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் உத்தமமாய் வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து, எவ்வளவோ பரிசுத்தமாய் வாழ்ந்து எனக்கு கிடைத்ததெல்லாம் பஞ்சமும் பசியும் பட்டினியும் தான். என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லை. நான் எதற்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், எதற்கு இந்த காரியத்திலே நான் தலையிட வேண்டும் என்று தேவ ஜனங்கள் புலம்புகிறதையும் தேவ ஜனங்கள் குமுறுகிற அந்த வார்த்தைகளையும் நாம் கேட்டறிய முடியும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இதற்காக தான் வேதத்திலே தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறான், துன்மார்க்கன் 100 விசை பாவம் செய்தும் அவன் வாழ்ந்து அதனால் என்ன பிரயோஜனம், ஆனால் நீதிமான்களோ சுகித்திருக்கிறார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் துன்மார்க்கன் 100 விதமான பாவத்தை செய்தும் பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன
பிரசங்கி 8:12 வாசிக்கும் பொழுது, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பதாக பயந்திருக்கிறவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய கேள்வி என்னவென்றால், ஐயோ துன்மார்க்கன் நலமாயிருக்கிறான், துன்மார்க்கன் நலமாயிருக்கிறான், துன்மார்க்கன் நலமாயிருக்கிறான். நான் எவ்வளவோ பயந்து வாழ்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு குழப்பம். ஆண்டவர் சொல்லுகிறார், பாவி 100 தரம் மீறுதல் செய்தும் பொல்லாப்பு செய்தும் அதனால் அவனுக்கு உண்டாகுகிற பலன் என்ன? அவன் நீடித்து வாழ்ந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. தேவனுக்கு பயந்து அஞ்சி நடக்கிறவர்கள் அவர்கள் நன்றாயிருப்பார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு நல்லா இல்லாதது போல இருக்கலாம், வருகிற காலத்துல தேவன் நம்மளை நன்றாய் வைத்திருப்பார். இன்றைக்கு பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்தும் நன்றாய் இருக்கிறது போல இருக்கலாம், அவனுடைய மரணம், அவனுடைய முடிவு காரிருளில் அணைந்து போகிற ஒரு தீபமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, அவங்க அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு நல்லா இருக்கிறாங்க, நான் உத்தமமா வாழ்ந்து எனக்கு தீமை. அவர்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரு பதில் தருகிறார். பிரசங்கி 8:12 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்கு அஞ்சி பயந்து நடப்பீர்களானால், பொல்லாப்புக்கு விலகுவீர்களானால் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்து போட வேண்டியவைகளை எடுத்து போடுங்கள், எடுத்து விட்டெறிய வேண்டியவைகளை எடுத்து விட்டெறியுங்கள், தூக்கி போட வேண்டியவைகளை தூக்கி போடுங்கள். உங்களிடத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் நன்றாய் இருக்க முடியாது. உங்களிடத்தில் அதை மறைத்து வைத்திருந்தால் நன்றாய் இருக்க முடியாது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத காரியம் என்ன? இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடலாம். ஆண்டவரே சொல்லுகிறார், எடுத்து போடுங்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, யோசுவாவின் காலத்தில், யோசுவாவினுடைய ராஜ்யபாரத்தில் முதலாவது ஒரு விழுகை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல் அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய யுத்த களத்தில் விழுந்து போவதற்கு காரணம் என்ன? யோசுவா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதை எடுத்து கொண்டார்கள். இன்றைக்கு சாபத்தீடானதை எடுத்து வெளியில போட வேண்டுமே அல்லாமல், சாபத்தீடானதை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டு இருக்க கூடாது. இன்றைக்கு யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து ஆகோர் என்கிற பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள், அவைகளை சுட்டரித்து போட்டார்கள். அதன் பின்பு நடந்தது என்ன? எந்த ஆயி பட்டணத்திற்கு முன்பதாய் விழுந்து போனார்களோ அதே ஆயி பட்டணத்திற்கு முன்பதாய் யோசுவாவின் கொடியை கர்த்தர் உயர செய்தார். யோசுவாவின் பெயரை கர்த்தர் பிரபலமடைய செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவியத்தில் யுத்தத்தில் தோல்வியா? குடும்ப வாழ்க்கையில் தோல்வியா? தனிப்பட்ட ஜீவியத்தில் பயத்தில் ஒரு தோல்வியா? ஊழியத்திலே தோல்வியா? ஜெபத்திலே தோல்வியா? வேத வாசிப்பிலே தோல்வியா? தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் தோல்வியா? வியாபாரத்தில் தோல்வியா? எந்தெந்த காரியத்திலே தோல்வி அடைந்திருக்கிறீர்கள்? ஏன் தோல்வி என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சாபத்தீடானதை எடுத்து கொண்டார்கள். அவர்கள் சாபத்தீடானதை எடுத்து தன்னிடத்திலே வைத்து கொண்டார். அவைகளை பூமி கடையிலே மறைத்து வைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது சாபத்தீடானதை உன்னை விட்டு எடுத்து போடு என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அதுவே சாபம். அந்த சாபத்தை எடுத்துக் கொள்வதற்கு நம்மளுக்கு என்ன அதிகாரம் உண்டு, என்ன தைரியம் உண்டு என்று ஆண்டவர் வினாவுகிறார். அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு எவை கிடைத்தாலும் எது கிடைத்தாலும் நாம் எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அது எரிகோவுக்குரியவை. எரிகோவை எழுப்புகிறவன் முதலாவது சபிக்கப்பட்டவன். எரிகோவை எழுப்புகிறவன் சபிக்கப்பட்டவன். மீறி அவன் அதை எழுப்பி அதற்கு அஸ்திபாரத்தை போட வேண்டும் என்று நினைத்தால், அஸ்திபாரத்தை போட்டால் அவன் மூத்த பிள்ளையை கர்த்தர் சாகடிக்கிறார். அஸ்திபாரத்தையும் போட்டு உணராமல் வாசலை வைத்தால் கர்த்தர் 2ஆம் குமாரனையும் கொலைக்கு நியமிக்கிறார். எழுப்ப வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே அவன் சபிக்கப்படுகிறான். அஸ்திபாரத்தை போடும் பொழுது மூத்த பிள்ளை செத்து போகிறது. வாசலை வைக்கும் பொழுது 2ஆம் குமாரன் மரித்து போகிறான். அவ எரிகோ என்பது எவ்வளவு சாபத்தீடான காரியம்.
இந்த எரிகோவை சாதாரணமாய் நினைத்து விடக்கூடாது. இந்த எரிகோவுக்கும் பாபிலோனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் பாபிலோனின் சால்வையை எங்கிருந்து எடுக்கிறான் என்றால் எரிகோவிலிருந்து எடுத்துக் கொண்டு வருகிறான். அவன் பாபிலோனின் சால்வையை எரிகோவில் இருந்து எடுக்கிறான். அப்ப பாபிலோனும் எரிகோவும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பாபிலோன் என்றால் என்ன? அசுத்த ஆவிகளின் குடியிருப்பு, அசுத்த வீடுகளின், அசுத்த விக்கிரங்களின் குடியிருப்பு, அது பேய்களின் வீடு. பாபிலோன் என்றால் குழப்பம் என்ற அர்த்தம். இன்றைக்கு குழப்பத்தை எடுத்துக்கொண்டு அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகளை நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதனோடு ஏன் நம்மளுக்கு தொடர்பு வைக்க வேண்டும்? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சாபத்தீடானதை எடுத்து வெளியிலே கொண்டு போய் போடு என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். முதலாவது எடுத்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. முதலாவது நாம் எவைகளை எடுத்து போட வேண்டும்? சாபத்தீடானதை எடுத்து போட வேண்டும். ஆமான் ஆகான் என்கிற அந்த மனிதன் சாபத்தீடானதை எடுத்துக் கொண்டார். ஆனால் யோசுவா அதன் மீது தன்னுடைய மனதை நாட்டம் வைக்க விடவில்லை. அவன் அவைகளை எடுத்து கொண்டு போய் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அவைகளை சுட்டெரிக்கிறான். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாபத்தீடானதிலே எடுத்து கொண்டதும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. சாபத்தீடானதை எடுத்தது மாத்திரம் தவறில்ல, அதை ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஏதோ ஒரு சாபத்தின் வல்லமைகளை, கர்த்தர் சபித்து போட்ட ஜீவியத்தை, கர்த்தர் சபித்து போட்ட காரியங்களை, கர்த்தர் சபித்து போட்ட உறவுகளை, கர்த்தர் சபித்து போட்ட மனிதனை, கர்த்தரால் சபிக்கப்பட்ட மனுஷியை, கர்த்தரால் சபிக்கப்பட்ட நண்பனை, கர்த்தரால் சபிக்கப்பட்ட உறவுகளை நீங்கள் எடுத்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் வராது, உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை வராது, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்கள் எங்கும் தோல்வியை தான் சந்திப்பீர்கள், இல்லாமல் ஜெயம் பெற முடியாது. அப்படியானால் எப்பொழுது ஜெயம் கிடைக்கும்? அதே யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலரும் கூட சேராகின் புத்திரராகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். கொண்டு போய் என்ன நடக்கிறது? 25வது வசனம் சொல்லுகிறது, அவைகளை அக்கினியினால சுட்டரித்து கற்களினால் மூடி போட்டான். இங்கு ஆமான் என்கிற மனிதன் என்ன செய்கிறான்? அவன் எடுத்தது வெறும் 4 பொருள் தான். ஆகான் என்கிற மனிதன் என்ன செய்கிறான்? அவன் எடுத்தது வெறும் 4 பொருள் தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தண்டனையை பார்த்தீர்களா? அவன் என்னென்ன காரியங்களை எடுக்கிறான்? நேர்த்தியான பாபிலோன் சால்வையை, 200 வெள்ளி சேக்கலை, 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் எடுக்கிறான். அவன் எடுத்தது 3. ஆனால் கர்த்தர் அளித்தது என்னன்னு தெரியுமா? வெள்ளியை, சால்வை, பொன் பாலம், குமாரர், குமாரத்தி, ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் அவன் கூடாரத்தையும், கிட்டத்தட்ட ஆண்டவர் 9 காரியங்களை அளித்து போடுகிறார். அவன் ஆசை வைத்தது 3 காரியம்தான். ஆனா கர்த்தர் உக்கிரான கோபம் கொண்ட பொழுது யோசுவாவின் மூலம் 9 காரியங்களை அளித்து போடுகிறார். இது தேவையா? இந்த ஆகாமானுக்கு தேவையா? இந்த ஆகானுக்கு இது தேவையா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் தேவனுடைய கோபத்தை உணர்வதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்திற்கு பதிலாய் தோல்வியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தோல்வியை தழுவி கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? சாபத்தீடானதை எடுத்து பண்ட பாடிகளிலே வைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எரிகோவின் வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? பாபிலோனின் சால்வை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எடுத்து வைத்துக் கொண்டிருப்போமானால் ஆண்டவர் உணர்த்துகிறார், முதலாவது அவைகளை தூக்கி போடுங்கள், முதலாவது அவைகளை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஒருவேளை எடுத்து போடாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் தோல்விதான்.
என்றென்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் தான் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. முதலாவது நாம் எடுத்து போட வேண்டியது சாபத்தீடானதை எடுத்து வைத்திருப்பதை நீங்கள் முதலாவது எடுத்து போடுங்கள். நீங்கள் கானான் தேசத்திற்குள் போக வேண்டுமானால் சாபத்தோடு கானான் தேசத்திற்குள் போக முடியாது. ஆண்டவருடைய தீர்மானமே வேற, நம்மளுடைய தீர்மானம் வேறுவா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சாபத்தீடான காரியங்களை தங்களுடைய மனதிலையும் தங்களுடைய வீடுகளிலேயும் ஒளித்து மறைத்து வைத்திருப்பது பெரிய தவறு. அவைகளை தூக்கி போடுங்கள், அவைகளை தூக்கி விட்டெறியுங்கள். சாபத்தின் பணத்தை வீட்டினுள் வைத்திராதுங்கள். பேதுருவின் காலத்துல அவர்கள் அந்த பணத்தை மறைத்து வைத்தபடியினால் அவர்களுடைய குடும்பங்களிலே சாபம் வந்தது. சாபம் வந்தபடியினால் மரணம் வந்தது. சாபத்தீடான பணத்தை வீடுகளிலே வைத்திருக்காதிருங்கள். தேவையில்லாமல் அநியாயமாய் வந்து வஞ்சித்து ஏமாற்றி வந்து எந்த பணத்தையும் குடும்பங்களிலே வைத்திராதுங்கள். அப்படி வைத்திருப்போமானால் அன்றைக்கு யோசுவாவின் காலத்துல அந்த தேவனுடைய ஜனத்தின் நடுவிலிருந்து அவன் அழிக்கப்பட்டது போல, பேதுருவின் காலத்துல அன்றைக்கு அனனியாவும் அவளுடைய மனைவியும் எடுத்து வைத்திருந்து அழிந்து போனது போல நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் அழிக்கப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு நாள் அழிக்கப்பட்டு போய்விடும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே சாபத்தீடானதை எடுத்து வைத்திருப்போமானால் அன்றைக்கு யோசுவாவின் குலத்திலிருந்து ஒருவன் நீக்கப்பட்டான். எழுப்புதலின் காலத்தில் பேதுருவின் வாழ்க்கை நிமித்தம் அனனியாவின் சப்பிராலும் நீக்கப்பட்டார்கள். சாபத்தீடானதை எடுத்து வைத்திருப்போமானால் நம்மளுடைய வாழ்க்கை பாதையிலே முடிந்துவிடும். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்ட மனிதன் யாக்கோபு, அவன் தன்னுடைய மனைவிமார்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது தன்னுடைய மனைவியானவள் தேவனுக்கு அறியாமல், மன்னிக்கணும், தகப்பனுக்கு அறியாமல் தன்னுடைய சொந்த தகப்பனுடைய வீட்டிலிருந்து ஒரு விக்கிரகத்தை திருடி கொண்டு வருகிறாள். அவள் திருடி கொண்டு வரும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அதை கண்டுபிடித்து விடுகிறான் லாபான். அவன் லாபான் கண்டுபிடித்து வந்த பிறகும் அதன் பின்பு அவளை கேட்டவுடன், நான் இப்பேற்பட்ட வியாதியினால எனக்கு ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கிறது, நான் எழும்பி வர முடியாது என்று சொல்லி அவன் தகப்பனை ஏமாற்றி விடுகிறாள். நடந்தது என்ன தெரியுமா? அவள் போகிற வழியிலே அவளை அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்படுகிறாள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ராகாலை போல மறைத்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களை முதலாவது தூக்கி போடுங்கள். ஆகானை போல மறைத்து வைத்திருக்கிற சாபத்தீடான காரியங்களை தூக்கி போடுங்கள். அனனியா சப்பிராலை போல தேவையில்லாத சாபத்தின் நிமித்தம் தேவனுடைய காரியத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறதை அவைகளை தூக்கி போடுங்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எந்த காரியத்தை ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரெபெக்காளின் தாயாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். பெத்தேல் என்பது கர்த்தருடைய வீடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பெத்தேலுக்குள் போக தேவன் அவளுக்கு இடம் கொடுக்கவில்லை. அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறைமுகம் வந்த பொழுது, அவள் அதை ஏமாற்றின பொழுது, அவள் அதை ஒளித்து வைத்த பொழுது, அவளால் அந்த இடத்திலே ஒரு தோல்வி வரும் பொழுது மனிதர்கள் மறந்து போகிறார்கள், மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை கவனித்துக் கொண்டிருந்து போகிற வழியிலே அவளை அடக்கம் பண்ணப்படுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் இழந்து விடக்கூடாத ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய வீட்டை நாம் எப்படியாகிலும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படியாகிலும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளை மறைத்து வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நீங்கள் அதை சோதித்து பாருங்கள். எடுத்து போட வேண்டியவைகளை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே மறைத்து வைத்திருக்கிற விக்கிரகங்களை, தேவனுக்கு விரோதமான பாவங்களை முதலாவது எடுத்து போடுங்கள்.
அன்றைக்கு ஆகானை போல சாபத்தீடானதை எடுத்து வைத்திருப்பீர்களானால் சாபத்தீடானதை எடுத்து போடுங்கள். அனனியாவின் சப்பிராவை போல தேவனுக்குரிய பணத்தை வஞ்சித்து வைத்திருப்போமானால் அவைகளை எடுத்து விட்டெறியுங்கள். யூதாஸ் காரியாத்தை போல அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து ஒளித்து மறைத்து வைத்திருப்பீர்களானால் அவைகளை எடுத்து போடுங்கள். அவைகளை மறைத்து வைத்தராதீர்கள். அவன் போய் கொடுத்த பொழுது உன் பாடு எங்களுக்கு என்ன என்று அந்த மனிதர்கள் கேட்கிறார்கள். பிரச்சனை முடிகிற வரை யூதாசை பயன்படுத்தி பிரச்சனை வந்தவுடன் அவர்கள் காரியம் நிறைவேறினவுடன் யூதாசை அவர்கள் கலற்றி விடுகிறார்கள். இது உன் பாடு, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னார்கள். அவனுக்கு வெறும் 30 வெள்ளிக்காசை மறைத்து வைத்திருந்தான். அவன் திருடன் என்று சொல்லுகிறது. எவைகளை நாம் ஒளித்து மறைத்து வைக்கிறோமோ நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில திருடனாய் மாறிவிடுகிறோம். நீங்கள் மனிதனுடைய பார்வையை மறைக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையை மறைக்கலாம், தேவ பிள்ளைகளுடைய பார்வையை மறைக்கலாம், ஊழியனுடைய பார்வையை மறைக்கலாம், பிதாக்களுடைய பார்வைகளை மறைக்கலாம், தகப்பனுடைய தாயினுடைய பார்வையை நீ மறைத்து விடலாம். எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் கொண்டு வருகிற தேவனுடைய பார்வையை ஒரு காலமும் மறைத்து விட முடியாது. அவர் சீக்கிரத்தில் எழுந்த நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்தில் எழுந்த நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்பது மறந்து போய் விடாதிருங்கள். எடுத்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவைகளை எடுத்து போட வேண்டும்? சாபத்தீடானதை எடுத்து போடு. அன்றைக்கு ராகேல் சாபத்தீடானதை எடுத்துக் கொண்டார். அனனியாவில் சப்பிராலும் பணத்தை எடுத்தபடினால் சபிக்கப்பட்டார்கள். பணம் என்பதை ஒரு சாபம்தான். சாபத்தை எடுத்துக் கொண்டார்கள். சாபத்தீடானதை முதலாவது எடுத்து போடுங்கள். அப்படி எடுத்து போட்டால் என்ன நடக்கும்? எந்த ஆயி பட்டணத்திற்கு முன்பதா யோசுவாவின் கூட்டத்தாரும் இஸ்ரவேலரும் விழுந்தார்களோ அதே ஆயி பட்டணத்தாரை தேவன் அவர்கள் மூலமாய் ஜெயமெடுக்க வைத்தார். எந்தெந்த காரியத்திற்கு முன்பதாய் நீ விழுந்து கிடக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை ஜெயமெடுக்க வைப்பார். எந்தெந்த காரியத்திற்கு முன்பதாய் தோல்வியை தழுவினீர்களோ அந்தந்த காரியத்திற்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை ஜெயாளியாய் மாற்றுவார். எடுத்து போட வேண்டியவர்களை எடுத்து போடாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி 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 என்பதை நான் தழுவிக் கொண்டிருக்க வேண்டும். தோல்வியை உடையாய் தரித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் எடுத்து போடுங்கள். ஒன்று இதை செய்யுங்கள், இல்லாவிட்டால் அதை செய்யுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய பார்வையை ஒருவனாலும் மறைத்து வைக்க முடியாது. அவைகளை எடுத்து போடாவிட்டால் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு அன்றைக்கு பிதாக்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையும் சீக்கிரத்திலே நிறைவேறும் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது உன் கண்ணில் இருக்கிறதை எடுத்து போடு. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தீடானவைகளை எடுத்து போடுங்கள். பின்பு விசுவாசினுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தீடானவைகளை எடுத்து போட வகை தேடலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை எடுத்து போட வகை தேடலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தீடானதை எடுத்து போடாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தீடானதை எடுக்க உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் தேவன் கொடுக்கவில்லை என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இன்றைக்கு ஏன் தோல்வி? சாபத்தீடானதை எடுத்து கொண்டாய். ஆண்டவர் என்ன குறை வைத்திருக்கிறார்? சற்று யோசிங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஒரு மனிதனுக்கு தேவையே 3 தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதுல கர்த்தர் ஏதாவது ஒரு குறையை வைத்திருக்கிறாரா? ஏதாவது நம்மளுக்கு துரோகம் பண்ணினாரா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மையை செய்கிறார். அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். பின்பு ஏன் சாபத்தீடானவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பின்பு ஏன் தேவன் அருவருக்கிற காரியங்களை எடுக்க வேண்டும்? கர்த்தர் ஒரு மனுஷியை சபித்திருந்தால் அவனோடு ஐக்கியம் வைப்பது தவறு. அது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விடுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறி போனதற்கு, தோல்வி அடைந்ததற்கு ஒரே காரணம் சத்துருவானவனோ தேவனோ அல்ல. நாம் எடுத்து போட வேண்டிய காரியங்களை எடுத்து போடவில்லை. நீங்களும் நானும் இந்த வார்த்தையை கேட்க போகிற யாவரும் அவைகளை எரிகோவின் வல்லமைகளை எடுத்து வெளியிலே போடுவீர்கள். ஆனால் அவைகளை சுட்டரித்து போட்டான் என்று வேதம் சொல்லுது. கற்களினால் மூடி போட்டான் என்று வேதம் சொல்லுது. இப்ப கண்ணை மூடுவோம். எந்தெந்த காரியத்தை எடுத்து சுட்டரிக்கணுமோ அதை இப்ப நீங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவருடைய அபிஷேகம்
நம்மத்திலே இறங்கி இருக்கிறதை நான் உணர்கிறேன். தேவனுடைய சமூகம் நம்மத்திலே இறங்கி இருக்கிறதை உணர்கிறேன். அவைகளை கர்த்தருடைய அபிஷேகம் இன்றைக்கு சுட்டரிக்க போகிறது. கற்களினால் மூடினார். இன்றைக்கு அந்த சாபத்தீடானதை கர்த்தர் மூடி போட போகிறார். கர்த்தர் அந்த வல்லமைகளை மூடி போட போகிறார். ஒரு வாய்ப்பு உண்டு என்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தருகிறார். இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாவிட்டால் என்ன சம்பவிக்கும் என்பதை ஆண்டவர் அறிவார். கண்களை மூடி என்னென்ன காரியத்தை எடுத்து போடணும்னு உங்களுக்கு உணர்த்தப்படுகிறதோ, எந்தெந்த சாபத்தின் மீது கை வைத்து அதை அபகரித்து வைத்திருக்கிறீர்களோ, ஓ அல்லேலூயா, அவைகளை எடுத்து போட்டு விடுங்கள். சரியாய் ஒரு நிமிடம் தான் ஆண்டவருடைய அபிஷேகம் அவைகளை சுட்டரிக்க போகிறது. கற்களினால் மூடி போட போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் மாற்றியரும்படி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி கர்த்தரை சோத்திரம் ஆண்டவரே தீடானவைகள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாங்க. சாப தீடானவைகள் கற்களினால் மூடி போடப்படுவதாங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இனி அந்த சாப தீடானவை எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது ஐயா. அவைகளை தடை செய்கிறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகளை தடை செய்கிறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகளை முற்றிலுமா எங்களிடத்திலிருந்து நிக்கிரகாரம் பண்ணுகிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். அவைகளை முற்றிலுமா எங்களுடைய ஜீவியத்திலிருந்து நீர் அழித்து போடுகிறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ரிக்கபே லேதோடோ ரீமா லாதாடா தூராமாலா. இயேசுப்பா, எங்களுடைய வாழ்விற்கு நீர் மீண்டும் ஒரு எச்சரிப்பை கொடுத்தபடியினாலும் ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தபடியினாலும் ஸ்தோத்திரம். இனி அவைகளை நாங்கள் எடுக்க மாட்டோம். இனி அவைகளை எங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று தீர்மானம் பண்ணுங்க. ஓ ரிகாபா லதாடா தீரபே லேதோடோ ரீமாலா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சோதிராம் 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 ஐயா. சோதிராம் 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 சோதிராம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன? சாபத்தீடானவைகளை எடுத்து போடு என்று ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பையும் ஒரு நல் வாய்ப்பையும் தேவன் கொடுத்தார். அதோடு தேவன் அவருடைய அபிஷேகத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு தேவன் அவைகளை சுட்டெரித்தும் போட்டிருக்கிறார். அதோடு தேவன் அவைகளை கற்களினால் மூடி போட்டு வைத்திருக்கிறார். இனிமேல் அந்த காரியத்தை நீங்கள் எடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கர்த்தர் நம்மளுக்கு நல்ல கிருபைகளை, நல்ல காரியங்களை, நல்ல வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு தந்தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. முதலாவது சாபத்தீடானதை எடுத்து போடு என்று ஆண்டவர் பேசினார். இரண்டாவது நாம் எவைகளை எடுத்து போட வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33:15 நாம் வாசிக்கும் பொழுது, அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் உங்கள் நடுவில் இருந்து, கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் சாபத்தீடானதை எடுத்து போட சொன்னார். இரண்டாவது ஆண்டவர் எதை எடுத்து போட சொல்லுகிறார்? அல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவது எடுத்து போட சொல்லுகிறது அந்நிய தேவர்களை எடுத்து போடுங்கள். மூன்றாவது விக்கிரகங்களை எடுத்து போட வேண்டும். அந்நிய தெய்வர்களை தேவன் ஆரம்ப நாளில இருந்து அதை கர்த்தர் அருவருத்து கொண்டிருக்கிறார். அந்நிய தெய்வம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஏசாயாவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 37:19 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்ல. எந்த தேவர்களை குறித்து சொல்கிறார்கள்? மனுஷர் கைவேலையினால் மரமும் கல்லுகளும் தானே. மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. அவைகள் தேவர்களே அல்ல, அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரண்டாவது எடுத்து போட சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அந்நிய தெய்வத்தை உன் நடுவிலிருந்து எடுத்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நிய தெய்வத்தை எடுத்து போடு. கல்லும் மரமும் கை வேலையினால் செய்யப்பட்ட அந்த அந்நிய தெய்வங்களை நம்மளுடைய வாழ்விலிருந்து தேவன் அழித்து போட விரும்புகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கல்லும் மரமும் கைவேலையினால் உண்டான அந்நிய தெய்வங்களுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா? அந்நிய தேவர்களுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளெல்லாம் தேவர்கள் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே கூட இந்த அந்நிய தெய்வம் அவ்வப்பொழுது வந்து போகிறது. சிலருடைய வீடுகளில் கூடாரம் போட்டு குடியேறிவிட்டது. சிலருடைய வாழ்க்கையில் இவர்கள் அதை போய் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு தெரிந்த ஒரு தாயார் ஒருவர்கள் உண்டு. அவர்கள் தேவனுடைய சபையிலே பல வருடமாய் ஊழியம் செய்கிறவர்கள். ஆனால் திடீரென்று அவர்கள் இருக்கிற ஒரு சபையிலே பயங்கரமான ஒரு கலவரமும் பூகம்பமும் வெடித்தது. காரணம் என்னவென்று பார்த்தால், அங்கிருக்கிற சபையிலே அங்கிருக்கிற ஊழியர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாத ஒரு நிலவரம் உண்டானது. ஏன் என்று சோதித்து பார்த்த பொழுது அங்கிருக்கிற அந்த ஊழியக்கார சகோதரி மேல் சிலருக்கு சந்தேகம் உண்டானது. அப்ப அவர்களை கவனித்து பார்த்தார்கள். அவர்கள் இரவு நேரங்கள்ல எங்கேயோ போய் வருவதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை சில விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் கவனித்து பார்த்த பொழுது, அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? ஆலயத்துல இருக்கிறாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறாங்க. ஆனால் இரவு நேரத்துல
நீங்க நம்ப மாட்டீங்க, கதிர் சமூகத்தில் உண்மையை சொல்றேன், நான் பார்த்தது மண்டை ஓடுகளை வைத்து அவர்கள் மந்திரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எலுமிச்சம்பழங்களையும் தகடுகளையும் வைத்து மந்திரித்து கொண்டிருக்கிறார்கள். எங்க? ஊழியம் செய்யற இடத்துல. காரணம், அவர்கள் மேன்மைப்பட வேண்டும். இந்த காரியம் இப்பொழுது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் நடந்தது. சவுல் கர்த்தரினை கைவிட்டார் என்று சொல்லி அவன் சாமுவேலை தேடி போகிறான். சாமுவேலை எழுப்புகிற அந்த சூனியக்காரி, அந்த மந்திரம் செய்கிறவள் என்ன சொல்லுகிறார்? பூமியிலிருந்து, பாதாளத்திலிருந்து தேவர்கள் எழும்பி வருகிறதை பார்க்கிறேன். அப்படியானால் தேவன் ஒருவரே தேவர். சாமுவேலை தேவர்களைப் போல கண்டான். சவுலுக்கு சாமுவேல் தான் தேவனாய் மாறிவிட்டான் ஒரு காலத்துல. இன்றைக்கு மனிதர்கள் நம்மளுக்கு தெய்வமாய் இருக்கிறார்களா? மனிதர்கள் நம்மளுக்கு தேவர்களைப் போல காணப்படுகிறார்களா? அவைகள் எல்லாம் மரமும் கல்லும் கைவேலைகளானவைகள். மனிதன் கர்த்தருடைய கைவேலையினால் உண்டாக்கப்பட்டவன். மனிதன் கர்த்தருடைய கைவேலையினால் சிருஷ்டிக்கப்பட்டவன். மனிதன் கர்த்தருடைய வார்த்தையினால் கைவேலையினால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ மனிதன் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. கைவேலையுமான மரமும் கல்லுமானால் எதை காண்பிக்கிறது? ஏதோ ஒரு மரத்தையும் கல்களினால் உண்டான சிற்பங்களையும் சிலைகளை மட்டும் சொல்லவில்லை. கைவேலையான மரமும் கல்லும். நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே கைகளினால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் நம்மளை அவருடைய கரத்தின் கிரியைகளினால் உண்டு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்நிய தெய்வம் என்பது எதை காண்பிக்கிறது? அநேக மனிதர்களை அந்நிய தெய்வமாய் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம். சாமுவேலின் வாழ்க்கையில் சவுல் ஒரு அந்நிய தெய்வமாய் வந்து விட்டார். சாமுவேல் அதை அருவருக்கிறார். சாமுவேல் யோசித்து கூட பார்க்கவில்லை. ஆனால் சவுலுக்கு வைராக்கியம் என்ன? நான் எப்படியாகிலும் ஜெயம் பெற வேண்டும், நான் எப்படியாகிலும் மேன்மை பாராட்ட வேண்டும். அவன் தேவனை விட்டு விட்டான், மனிதனை தெய்வமாக்கி விட்டான். தேவனுடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட மனிதன் தான் சாமுவேல். தேவனுடைய கைவேலையினால் உண்டாக்கப்பட்ட மனிதன் தான் சாமுவேல். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சவுலை போல அநேக மனிதர்களை தெய்வமாய் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். பேதுருவனுடைய பாதத்துல வந்து விழுகிறான். கொர்நேலியு தேவதூதனுடைய பாதத்துல விழுகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை மனிதனுடைய பாதத்திலே போல விழுகிறதா இருக்கிறது. நீ தெய்வத்தை கனப்படுத்துவதை விட்டுவிட்டு மனிதனை கனப்படுத்துவீர்களானால் அவர்கள்தான் அந்நிய தேவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு 4:4 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? விபச்சாரர்களே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, அந்நிய சிநேகம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மறைமுகமாக கூட இந்த அந்நிய அன்பு காணப்படதான் செய்கிறது. பலிபீடத்திலே அந்நிய அக்கினியை கொண்டு வருவீர்களானால் சுட்டரித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறோமா? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே தெய்வம், ஒரே குலம், ஒரே இயேசு என்பதை மறந்து போய்விட்டீர்களா? மனிதனை தெய்வத்தை போல கனப்படுத்துவது, மனிதனை தேவர்களை போல கனப்படுத்துவது. இன்றைக்கு மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், மனிதனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம், மனிதனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் தெய்வத்தை ஓரம் தள்ளிவிடுகிறோம். அந்நிய தெய்வம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்களும் நானும் முதலாவது யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்கள்தான் தேவனுடைய பார்வையிலே அந்நியர்களாய் காணப்படுகிறார்கள், அந்நிய தெய்வமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தினால உண்டான பொல்லாத மனிதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிறோமா? சிலர் வெளிப்படையாய் வணங்குகிறார்கள், சிலர் மறைமுகமாக அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் எடுத்து போட வேண்டிய இரண்டாவது காரியம், அந்நிய தேவர்களை எடுத்து போடுங்கள். மரமும் கல்லினாலும் உண்டான விக்கிரகங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடாது, உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடாது, உங்களுடைய சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடாது. அன்றைக்கு ஆரோன் கைவழியினால உண்டான கன்றுக்குட்டியை உண்டு பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்களிலே பாதி ஜனம் வனாந்தரத்திலே செத்து மடிந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் அந்நிய தெய்வத்தை பின்பற்றினார்கள். அந்நிய தெய்வத்தை பின்பற்றினவுடன் கர்த்தருடைய கோபம் அங்கே பயங்கரமா எழுந்தது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கன்றுக்குட்டியை ஆரோன் உண்டு பண்ணினது போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து கன்றுக்குட்டிகளுக்கு நாம் பலி செலுத்தி கொண்டிருக்கிறோமா?
தேவன் அவைகளை நொறுக்கி அவைகளை சுட்டரித்து அவைகளை தண்ணீரிலே கரைத்து போடுகிறார். தண்ணீரிலே கரைத்து போட்டு அவைகளை அக்கினியினால சுட்டரிக்கிறார். பொடி பொடியாய் அரைத்து தண்ணீரின் மேல தூவி போடுகிறான். காரணம் என்ன? தேவனுடைய கோபாக்கினை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்தது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில், தேவனை கனப்படுத்த வேண்டிய இடத்தில் எந்த அந்நிய தெய்வத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறோம்? மனதுல கூட இன்னைக்கு மறைத்து வைத்திருக்கலாம். நான் சொன்னது போல வெளியில ஆராதிக்கலாம், வெளியில ஆலயத்திற்கு வரலாம், வெளியில தேவனுடைய நாமத்தை சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள இன்னைக்கும் நல்ல நாள் பார்க்கிறோம், கெட்ட நாள் பார்க்கிறோம், நேரம் பார்க்கிறோம், அஞ்சனம் பார்க்கிறோம். தேவையில்லாத அநேக நல்ல நேரத்திலே கூட ஆண்டவரை துக்கப்படுத்தும்படி மறைமுகமாக அந்நிய தேவர்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அந்நிய தேவர்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்நிய தெய்வத்தை இரண்டாவது ஆண்டவர் தூக்கி போடு என்று சொல்லுகிறார். அந்நிய தெய்வம் என்றால் என்ன? கை வேலையினால் ஆன மரமும் கல்லும் தானே. ஆண்டவர் கை வேலையினால் உண்டு பண்ணின எல்லா அந்நிய தெய்வங்களை தூக்கி போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுக. அன்றைக்கு ஆரோன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அவன் செய்த வேலை இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல பெரிய விழுகையை வர வைத்தது. கர்த்தர் மோசைக்கு அடுத்து ஆரோனை நம்பிதான் அந்த ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் எல்லாவற்றையும் தேவனுடைய பார்வையிலே செய்த பொழுது கர்த்தர் அவன் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள்ல பயங்கர ஒரு சங்காரத்தை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். யாத்திராகமம் 32-35 வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை உபாதித்தார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய உபாதைகள், தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட வியாதிகள் நம்மளுடைய வாழ்க்கையில வருவதற்கு காரணம் என்ன? அந்நிய தெய்வம். தேவனை தவிர வேற ஒருவருக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால், அவன் மனிதனாயிருக்கட்டும், மனுஷியாயிருக்கட்டும், யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஊழியனாயிருக்கட்டும், மூத்தவர்களாயிருக்கட்டும், பெரியவர்களாயிருக்கட்டும், சிறியவர்களாயிருக்கட்டும், கர்த்தருடைய பார்வையிலே அது மிகப்பெரிய பாவம். இந்த கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கினபடியினால் என்ன நடந்தது தெரியுமா? எவ்வளவு பேர் விழுந்தாருங்க தெரியுமா? யாத்திராகமம் 32:28 சொல்லுகிறது. யாத்திராகமம் 32:28 ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். 3000 பேரை கர்த்தர் ஒரே நேரத்துல விழுந்து சாகும்படி செய்தார். அந்நிய தெய்வத்தை தூக்கி போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளை தூக்கி போடுவதை காட்டிலும் அவைகளை சுட்டரித்து அவைகளை அரைத்து அவைகளை தண்ணீரின் மேல தூவினான். இப்ப கண்களை மூடுவோம். தண்ணீர் என்பது கர்த்தருடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய திருவசனத்தையும் காண்பிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த அந்நிய தெய்வம் இருக்கிறது என்பதை உங்களுடைய மனசாட்சி அறிந்திருக்கிறது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லா அந்நிய தெய்வர்களை, மனிதனை ஒருவேளை தெய்வம் போல பார்த்திருப்போனா, மனிதன் வாக்கு தெய்வ வாக்கை போல பார்த்திருப்பீங்கன்னா, குறி கேட்பதை போல அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருப்போமானால், இன்றைக்கு அவைகளை தூக்கி எறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளை சுட்டெறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளை அரைத்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஜெபமனுமா? எல்லாரும் ஜெபமனுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா அந்நிய தெய்வங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, அந்நிய தெய்வங்கள் செய்யக்கூடாது. நாமத்தினால் அந்நிய தெய்வங்கள் சுட்டரிக்கப்பட்டபடினால சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது ஆண்டவர் எதை எடுத்து போட சொல்லுகிறார்? அதே 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நிய தேவர்களை விக்கிரகங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எடுத்து போடுங்க. கர்த்தருடைய ஆலயம் என்பது 2 விதமான ஆலயம். ஒன்று எழுத்தின்படியான கட்டிடத்தையும் சபையையும் காண்பிக்கிறது, தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற இடம். 2வது சரீரமாகிய ஆலயத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு சபைக்குள்ளும் விக்கிரகங்கள் இருக்கிறது. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் விக்கிரகங்கள் வந்துவிட்டது.
இந்த விக்கிரகங்கள் என்பது எதை குறிக்கிறது? எபேசியர் 5:5 வாசித்து பார்ப்போமானால், பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப விக்கிரக ஆராதனை என்றால் என்ன அர்த்தம்? பொருளாசை என்கிறது தான் விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில விக்கிரகத்திற்கு இடம் கொடுக்கவில்லை என்று நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பொருளாசைக்கு இடம் கொடுத்துட்டாலே நம்ம விக்கிரகத்திற்கு இடம் கொடுத்துட்டோம் தான் அர்த்தம். பொருளாசைகளுக்கு இடம் கொடுத்துட்டாலே நம்ம விக்கிரகத்திற்கு இடம் கொடுத்துட்டோம், விக்கிரகத்தை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். கொலோசியர் 3:5 என்ன சொல்லுகிறது? ஆகையால் உபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை, விக்கிரக ஆராதனை என்கிற பொருளாசையை தூக்கி போடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். விக்கிரக ஆராதனை, அநேக விக்கிரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மறைந்து காணப்படுகிறது. இன்றைக்கு பொருளாசை என்பது மனிதனை அழித்து கொண்டே வருகிறது. பொருட்கள் வாங்கலாம், சேகரித்து வைக்கலாம், தவறு அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது பொருள் ஆசை, பொருட்கள் மீது வருகிற ஆசை. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்த பொழுது அந்த இடத்துல ஒரு சண்டே ஸ்கூல் காரியத்திற்காக ஒரு பீரோல் ஒன்று வாங்க வேண்டியது இருந்தது. அங்க ஏற்கனவே 2-3 பீரோல் இருந்தது. அப்ப நான் கேட்டேன், ஏற்கனவே 2-3 பீரோல் இருக்குல்ல? இல்ல, அதெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சாவி வாங்கி போய் திறந்து பார்த்தா அந்த பீரோல் முழுவதும் நீங்க நினைக்க மாதிரி துணி கிடையாது, நீங்க நினைக்க மாதிரி பணமோ பொருளோ கிடையாது, பணம் கிடையாது. அந்த பீரோல் முழுவதும் நல்ல பீங்கான் பாத்திரங்களினால் அடுக்கப்பட்டிருக்கிறது. முழுசா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு ரேக்காவது ஃப்ரீயா இருக்கும். பார்த்தா மேல முழுவதும் சாசர், அடுத்த ரேக் முழுவதும் கப்பு, அடுத்த ரேக் முழுவதும் ட்ரே, அடுத்த ரேக் முழுவதும் அந்த சாதம் வைக்கிற அந்த பீங்கான் சட்டிகள், இவை எல்லாம் வரிசையா அடுக்கப்படுது. ஆனால் ஒவ்வொரு முறையும் கூட்டம் வைக்கும் போது, ஒவ்வொரு முறையும் கன்வென்ஷன் வைக்கும் பொழுது இதெல்லாவற்றையும் பூட்டினதுமானவே இருக்கும். ஷாப்பிங் போறது, திரும்ப பொருட்களை வாங்க, இதுதான் தவறு. பொருட்களை வாங்குவது தவறு என்று சொல்லல. பொருளுக்கு மேலே ஆசை வைத்து இருக்கிறதை அனுபவிக்காமல் எல்லா பொருட்களையும் வாங்கி 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 இதை பார்த்தா வாங்கணும், அதை பார்த்தா வாங்கணும், அதை பார்த்தா வாங்கணும். கையில ஏற்கனவே 2 மணி பரிசு இருக்கும், கடைக்கு போனா அதன் மேல ஒரு ஆசை வந்து அந்த ஒரு பொருளை வாங்கு. வீட்டிலேயே சும்மாதான் கிடக்கும், இதை விட்டுருவோம். உடனே அது நல்லா இல்ல, கடைசியில வாங்கிட்டு வந்தது எங்கன்னு பார்த்தா அது பீரோல ஒரு பக்கம் கிடக்கும், அது ரூம்ல ஒரு பக்கம் கிடக்கும். தேவைக்கு பயன்படுத்து. தேவ பக்தி என்பது என்ன? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. போதும் என்ற மனதுடனே தேவ பக்திக்கு மிகுந்த ஆதாயம். போதுங்கிற மனது எப்பொழுதும் இருக்கணும். இப்பொழுது இருக்கிற மொபைல் போதும், இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதம் போதும் போதும் என்று சொல்லுகிறவர்கள்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். கொடுங்க கொடுங்கன்னு சொல்லுகிறவர்கள தேவன் ஒருபோதும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆசீர்வதிக்க மாட்டார். காரணம், உங்களுடைய ஆத்மா நரகத்திற்கு போய்விடக்கூடாது. பொருட்கள் மேல ஆசை. இன்றைக்கு அநேகரை பொருட்களை வாங்கி சேகரித்து சேகரித்து அநேக விக்கிரகத்தின் ஆராதனைக்கு அவர்கள் மடிந்து போயிருக்கிறதை மறந்து போயிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவர் முதலாவது சொன்னார், சாபத்தீடானதை எடுத்து போடும். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், அந்நிய தெய்வர்களை எடுத்து போடும். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், விக்கிரகங்களை எடுத்து போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடாமல் எந்தெந்த பொருட்களுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க, எந்தெந்த காரியத்திற்கு முதலிடம் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பொருளாசை என்கிற விக்கிரகங்களை சுட்டரிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? பொருட்கள் தேவைதான், ஆனால் அவைகள் மீது ஒரு ஆசை வந்து விடக்கூடாது, அவைகளின் மீது ஒரு நாட்டம் வந்து விடக்கூடாது, அவைகள் மீது ஒரு வெறுப்பும் வந்து விடாமல் வெறுப்பு தான் வர வேண்டும். இன்றைக்கு பொருட்கள் மீது ஆசை, எந்த பொருளை பார்த்தாலும் வாங்கணும், அது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் வாங்க, கடன் வாங்கினாலும் வாங்க. இதெல்லாம் ஒரு பாவம், இதெல்லாம் ஒரு விக்கிரகத்தின் ஆராதனை என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம மறைத்து வைத்திருக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தோல்வி. அன்றைக்கு
தேவனுடைய பிள்ளைகள் சாபத்தீடானதை மறைத்து வைத்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அவர்கள் யுத்தத்திலே தோற்று போனார்கள். ஆரோன் நிமித்தம் கன்றுக்குட்டியை அந்நிய தெய்வத்தை வணங்கினபடியினால் 3000 பேர் விழுந்து செத்து போனார்கள். விக்கிரக ஆராதனையை இடம் கொடுக்கிறபடியினால் என்ன நடக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, விக்கிரக ஆராதனை செய்கிற யாவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அதன் பொருளாசைக்கு பேரே விக்கிரக ஆராதனை தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில விக்கிரகத்தை நம்மளுடைய வீட்டிலே மறைத்து வைத்திருக்கிறோமா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனது இருக்கணும். எல்லாவற்றுக்கும் போதும் என்கிற மனது இருக்கணும். எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பொருட்களை வாங்கி 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 அவை குவித்து வைக்க கூடாது. இல்லாதவர்களுக்கு கொடுங்க. 2 வஸ்திரம் வைத்திருந்தேன்னா 1 வஸ்திரத்தை கொடுத்திருந்தா ஆண்டவர் சொல்றார். நல்ல 2 போர்வை வச்சிருந்தேன்னா 1 போர்வையை கொடுத்துருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். சேர்த்து வச்சுக்கிட்டே போன ஆண்டவர் சொல்லல. அனுபவிக்க நம்மளுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதியை இழந்து விடுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், விக்கிரகங்களை உன் குடும்பத்திலிருந்து, உன் நடுவிலிருந்து, ஆலயத்திலிருந்து எடுத்து போடு. இந்த பொருளாசை என்கிற விக்கிரகம் நம்மளுடைய மனதில் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எடுத்து போடு. விக்கிரகங்களை நம்மளுடைய மனதிலிருந்து எடுத்து போட சொல்லுது. பொருளாசைகளை எடுத்து போடுங்க. அவைகளை அபகரித்து வைப்பது, அவைகளை உங்களுடைய வசத்திலே வைத்துக் கொண்டு இருப்பது சாபத்திலே போய் முடிந்துவிடும். இதற்கு கர்த்தர் என்ன தண்டனை தருகிறார் தெரியுமா? அக்கினி கடலை கொடுக்கிறார். பொய் பேசுனவன், ரட்சிக்கப்படாதவன் தான் நரகத்திற்கு போவான் இல்லை. அபிஷேகம் பெறாதவன் தான் இல்லை. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் தான் அல்ல, அபிஷேகம் பெற்றவர்களும் ஞானஸ்தானம் எடுத்தவர்களுமே கூட அவர்கள் நரகத்திற்கு போவதற்கு ஒரே வழி பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய ஆலயமாகிய சரீரத்துல விக்கிரக ஆராதனை காணப்படுகிறதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்துவோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில எடுத்து போடுங்கள், எடுத்து போடு என்று கட்டளை கொடுத்திருக்கிறேன். எவைகளை எடுத்து போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன். முதலாவது சாபத்தீடானதை எடுத்து போடு. 2வது அந்நிய தேவர்களை எடுத்து போடு. 3வது விக்கிரகங்களை எடுத்து போடு என்று ஆண்டவர் பேசியிருக்கிறேன். இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்ததற்கு எங்களை மன்னி, இவைகளை முற்றிலுமாய் அகற்றி போட கர்த்தருக்கு உதவி செய்தல வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதன் பின்பு ஜெபித்து நிறைவு செய்கிறேன். தெய்வங்கள் கடந்து போவதாக கொள்ளாத போவதாக Hallelujah, 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 hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மகன் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போவதாக
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே நீருங்கள் மத்தியிலே எழுந்தருளினபடியினால ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் மத்தியிலே தந்தபடியினால ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகள் மத்தியிலே கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம். எங்களை எச்சரித்து உணர்த்தினபடியினால ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா விக்கிரகத்தின் ஆவிகளை, விக்கிரகத்தின் ஆராதனைகளை கர்த்தர் புறம் தள்ளி போட்டபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ரிக்கபே லேதோடு ரிமா லதாடா தூராபா லதாடா ரிகாபா லதாடா. சோதிரம் 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 சோதிரம். ஆமென். நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இந்த இரவு நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் உம்முடைய திரு வார்த்தையை எங்கள் மத்தியிலே கிருபையாய் நீர் பொழிந்தருளினபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் நீர் எங்களுக்கு தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எடுத்து போடு என்ற வார்த்தையின்படி நாங்கள் எடுக்க வேண்டியவைகளை எடுத்து, போட வேண்டியவைகளை போட்டுவிட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. எவைகளை எடுக்க வேண்டும், எவைகளை போட்டுவிட வேண்டும் என்று அப்பா நீர் காண்பித்த நல்ல வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் காண்பித்த நல்ல காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ரிலா தடா துட்டா கடா ரைக்கிபே லேதோடு ரைபாலா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்திடானவைகளை எடுத்து போட கர்த்தர் உதவி செய்தபடியினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு ராகேல் சொரூபங்களை எடுத்து வைத்துக் கொண்டாள். அவைகளை எடுத்து போடாதபடினால் அவளுடைய வாழ்க்கையை பாதியிலே முடிய பண்ணினேன். ஆண்டவரே, அன்றைக்கு ஆகான் என்கிற மனிதன் சாபத்தினானதை எடுத்துக்கொண்டபடினால் அவனை இஸ்ரவேல் கோத்திரங்களில் இல்லாதபடி அழித்து போட செய்து, ஆண்டவரே, அனனியாவின் சப்பீராளர் சாபத்தீடான பணத்தை எடுத்துக்கொண்டபடினால் சாபத்தீடாய் மாறினர். அவர்களையும் எழுப்புதலின் காலத்தில் இல்லாமல் அழித்து போட்டி, நாங்கள் சாபத்தீடானதை எடுத்து போடாவிட்டால் எங்களுக்கும் அழிவு வரும் என்பதை கர்த்தர் உணர்த்தினபடினால் எச்சரிப்பை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பேசுவதற்கும் கேட்ட யாவருக்கும் நியாய தீர்ப்பாய் மாறாதபடி கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு திஷ்டாங்கமாய் ஒரு உணர்வடையத்தக்க வார்த்தையாய் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். இதை கை கொண்டு நடக்குவது விஷயம். இரண்டாவது, அந்நிய தேவர்களை எங்கள் நடுவில் இருந்து கர்த்தர் எடுத்து போட வைத்தபடினால ஸ்தோத்திரம். கைவேலையினால் உண்டான, மனிதன் மூலமாய் உண்டான, மரத்தினாலும் கல்லினாலும் மனிதர்களை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிற எல்லா அந்நிய தேவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, குடும்பத்திலிருந்து நீர் எடுத்து போட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆரோன் என்கிற மனிதன் கன்று குட்டியை செய்வித்தபடினால் அவன் நிமித்தம் இஸ்ரவேலிலே 3000 பேர் விழுந்தார்கள். நாங்கள் கன்று குட்டியை அல்ல கர்த்தரை வணங்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடுத்தபடியாக விக்கிரக ஆராதனை என்கிற பொருளாசை எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடாது ஐயா. அவைகளை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி கர்த்தர் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனை என்னும் பொருளாசையை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம் தள்ளி போட தெய்வம் நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் அக்கினி கடலிலே தள்ளப்படுவீர்கள் என்று எச்சரிப்பிற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை உணர்த்தினீர். எடுத்து போட வேண்டியவர்களை எடுத்து போடவும், எடுத்து போட வேண்டியவர்களை எடுக்கவும், போட வேண்டியவர்களை போட்டுவிடவும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினபடினால ஸ்தோத்திரம். குறிப்பாய் ஜெபத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த யாவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. யாவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிறைத்தருளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நன்மையுள்ள கிருபையுள்ள கருத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நன்மையுள்ள கிருபையுள்ள கருத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் தாமே நீர் முற்றுமுடி ஆசீர்வாதத்திலும்படி ஜெபிக்கிறேன். வந்திருக்கிறேன் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதி. எடுத்து போட வேண்டியவைகளை எடுத்து போட்டுவிட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுகிறபடினால ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்கு நியாய தீர்ப்பாய் மாறாதபடி அதை கை கொண்டு நடக்க தேவன் தாமே கிருபையை பொழிந்தரலாம்.
வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நாளை காலையில இருக்கிற ஞாயிறு ஆராதனை, ஆண்டவரே பரிசுத்த ஆராதனை தேவன் நீர் ஆசீர்வதியும். உடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் மத்தியில் இடைப்படும், ஆசீர்வதியும், பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.